ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம் வருமானம் இருக்கிறவங்க எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம், எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தினமும் வருமானம் வர்றவங்க எப்படி வந்து பட்ஜெட் வந்து பிளான் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தின வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் அப்ராக்சிமேட்டாக 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தது, அவங்களுக்கு வந்து தின வருமானம் 600 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி நான் 600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன். மாதம் முழுவதும் வேலை கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அப்படிங்கிறதுனால 25 நாள் ஒரு 600 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 15,000 ரூபா சம்பாதிப்பாங்க. இந்த 15,000 ரூபா அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா குறைவான வருமானம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் இன்னமும் நிறைய பேருக்கு இந்த 15,000த்துக்குள்ளே தான் வருமானம் வரக்கூடிய சூழலில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கவங்க எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க செய்ய வேண்டியது கண்டிப்பாக நீங்கள் இந்த வருமானத்தை உயர்த்துறதுக்கு வேறு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ வீட்டில் வந்து ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா 2 பேர் வேலைக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். வருமானம் எப்படியாவது உயர்வதற்கான ஒரு வழியை வந்து கண்டுபிடிங்க. இப்போ வந்து நம்ம எப்போவுமே வரவு, செலவு, சேமிப்பு அப்படின்னு தான் நம்ம பழகியிருப்போம். ஆனால் குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, நிறையா வருமானம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதிலேருந்து நம்ம ஒரு சேமிப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலவுகளுக்கு அப்படிங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். சேமிப்பு அப்படின்னா ரொம்ப அமௌண்ட் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 100 ரூபா நீங்கள் எடுத்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது ஒரு சேமிப்பு தான். இப்போ வந்து 15,000 ரூபா அப்படின்னா சேமிப்பு எவ்வளோ பண்ணணும்னா 10% வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணணும். 100ல் 10 ரூபா நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ ஒரு 1,500 ரூபா இவங்க எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற 13,500 ரூபா இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்மளுடைய வருமானம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா செலவுகளுக்கு பிளான் பண்ணணும். இப்போ வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1,500 ரூபாய் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 நாள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 60 ரூபான்னு எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து 1,500 ரூபா வந்துடும். இந்த 1,500 ரூபாயை நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து நகை சீட்டு, ஏன்னா நகை வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு நகை சீட்டு போடலாம். ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மாதிரி அடுத்தது வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம், பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா, ஆண் குழந்தை இருக்குன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டு வைக்கிறது எமர்ஜென்சிக்கோ அல்லது வந்து உங்கள் செலவுகளுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு 1,500 ரூபாய் எடுத்துருங்க. இந்த மாதிரி பிரித்து சேவ் பண்ண பிளான் பண்ணுங்கள். அடுத்தது வந்து வாரச்செலவு அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜ்ஜு பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா போட்டிருக்கேன். 4 வாரத்துக்கு 1,200 ரூபா. நான்வெஜ் வந்து 400 ரூபா, 4 வாரத்துக்கு 1,600 ரூபா. அடுத்தது வந்து ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 250 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி 4 வாரத்துக்கு 1,000 ரூபா. இது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3,800 ரூபா வருது. அப்போ நம்மளுடைய வார செலவு அப்படிங்கிறது எவ்வளோக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,800லேருந்து 4,000 ரூபா நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. அது இல்லாமல் ஷாப்பிங் அப்படிங்கிறது இருக்கும். வீக்கெண்டில் ஏதாவது செலவுகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு 1,200 ரூபா நம்ம வந்து வச்சுக்கலாம். மாதத்தில் இந்த வீக்கெண்டு அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் ஒரு முறை மட்டும் போகிற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி ஷாப்பிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் இல்லாமல் மாதத்தில் ஒரு முறை வர மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு 1,200 ரூபா நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வார சேமிப்பு, உங்களுடைய ஷாப்பிங்கு, வீக்கெண்டு செலவு எல்லாம் சேர்த்து 5,000 ரூபாய்க்குள்ளே பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது இதுக்கு வந்து இந்த 5,000 ரூபாய் நீங்கள் வந்து எப்படி எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் 200 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய் கிடச்சிரும். இந்த 500 ரூபாயை இந்த மாதிரி பிரித்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. அடுத்தது மாதச்செலவுகளுக்கு எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா 340 ரூபா, 25 நாளைக்கு 8,500 ரூபா நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த 8,500 ரூபாயை எப்படி வந்து நீங்கள் மாத செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு ஒரு 3,500 ரூபா, பாலுக்கு 750 ரூபா, மளிகைக்கு 1,500 ரூபா, கேபிளுக்கு 250 ரூபா, கேஸுக்கு 500 ரூபா. இது வந்து ஒரு மாதத்துக்கு போட்டிருக்கேன். இன்னொரு மாதத்துக்கு 500 ரூபா எடுத்து வச்சோன்னா 2 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து கேஸுக்கு போதுமானதாக இருக்கும். ஈபிக்கு வந்து 200 ரூபா. கண்டிப்பாக நம்ம மொபைல் வச்சுருப்போம். ரீசார்ஜுக்கு ஒரு மொபைலுக்கு 200 ரூபானா 2 மொபைல் வச்சுருக்கீங்கன்னா 400 ரூபா. அது இல்லாமல் ட்ராவல், அதாவது பெட்ரோலுக்காக இருக்கலாம், பஸ்ஸுக்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெடிக்கலுக்கு ஒரு 900 ரூபா வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு தடவை குழந்தைய கூட்டிகிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம கையில் 1,000 ரூபாய் இருந்தால் தான் நம்ம வந்து மெடிசனும் கன்சல்டிங் ஃபீஸும் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்குது சூழல். அதனால் ஒரு 1,000 ரூபா, இந்த அமௌண்ட்டுக்கு 900 ரூபா போட்டிருக்கேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா வந்திருக்கு. இதில் வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். உங்கள் வீட்டுக்கான செலவுகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 340 ரூபா. எப்படி வந்து இந்த 600 ரூபாயை பிரித்து நம்ம வந்து செலவுக்கும் சேமிப்புக்கும் எடுத்து வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சேமிப்புக்கு 60 ரூபா 25 நாள் எடுத்து வச்சோம்னா 1,500 ரூபா. 200 ரூபா எடுத்து வைக்கும்போது
அதாவது ரூ. 5000 வார செலவுக்கு கிடச்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 340 25 நாள் எடுத்து வச்சோன்னா ரூ. 8500 மாத செலவுக்கு. இப்போ இந்த ரூ. 600 வந்து ரூ. 60 தனியாக, ரூ. 200 தனியாக, ரூ. 340 இப்படி பிரித்து நம்ம வந்து எடுத்து வச்சு செலவுகளை செய்யலாம், சேமிப்பையும் பண்ணலாம். கண்டிப்பாக எளிதாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இந்த செலவுகளும் சேமிப்பும் வந்து அமையப்போகுது. இந்த மாதிரி ரூ. 15,000 தான் உங்களுடைய வருமானம் இருக்குது, இதில் எப்படி நாங்கள் சேமிக்கிறது, செலவுகளை பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறத பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வருமானத்துக்குள்ளேயே நம்மளுடைய செலவுகளை செய்துட்டு கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.